வெல்கம் டு ஆல்ஃபா அட்டகாசம் பிரசிலா லைஃப். நாய்க்கு மாஸ்க் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஊசி போடும் போதோ குளிப்பாட்டும் போதோ வெளியில் வாக்கிங் போகும்போதோ உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப இருக்கணுன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு ட்ரெயின் பண்ணலாம். இப்போ இந்த டாகுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 minutes 10 minutes தான் மாஸ்க் போட்டு பழகினேன். இன்றைக்கி ஒரு 2 hours மாஸ்க் போட்டு இவரை ஹோல்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு தான் 11:15 போட்டு விட்டோம். காலவர ஆயிடுச்சு. அவர் துடிக்கிறாரு. யாராச்சும் அவுத்து விடுவாங்களா பண்ணுவாங்களா, என் பசங்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் அவுத்து விடுங்கடாரு. யாரும் அவுக்கிறதுக்காக ஐடியாவே இல்லை. அவர் இன்றைக்கி ஒரு 2-3 hours சார் அப்படியே மாஸ்க் போட்டால் கூட கம்முன்னு இருக்கணுன்ற அளவுக்கு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிடணும். இது பழகம். இது ஒரு நாள் 2 நாள் இல்லைனா மாஸ்க் ட்ரைனிங் வேறு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அதுவும் பண்ணலாம். பட் எங்களுக்கு அது பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை. எனக்கு மாஸ்க் உள்ள லைட்டாக ஏதாச்சும் நல்ல ஒரு ஃபீடு, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாப்பாடு, பெடிகிரியோ இல்லை ராயல் கேனனோ இல்லைனா ஒரு சின்ன சிக்கன் லிவரோ அது மாஸ்க்குள்ளே நீங்கள் தடை விட்டிங்கன்னா, அந்த லிவரை வேக வச்சுட்டு தடை விட்டிங்கன்னா அது பேஸ்ட்டை அது என்ன பண்ணால் மாஸ்க்கை நக்கினே இருக்கும். மாஸ்க் போட்ட பழகம். அது டெய்லி அப்பப்போ தடவிட்டு அது மாஸ்க்கை வாய் பண்ணிச்சுன்னா அதுவே உள்ளே போய் சாப்பிடும். அப்போ மாஸ்க் மேலே இருக்கிற பயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீ மாஸ்க்குள்ளே அந்த ஏதோ ஒரு ஃபுட், அதோட ட்ரீட் அது உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு மாஸ்க் அதுக்கிட்ட காமிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாஸ்க்குள்ளே வாயை விட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ மாஸ்க்கு மேலே இருக்கிற பயம் அதுக்கு போயிடும். பயம் போயிட்டாலே பிரச்சனை கிடையாது. மாஸ்க் எப்போனாலும் கட்டிக்குவாது. அது ஒரு வகையான ட்ரீட்டு, அது ட்ரைனிங். அது அந்த மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். பெடிகிரியை தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பவர் பேக் போடுவேன். சுமாட்டாட்டில் நான் சாப்பாடு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். சுமாட்டாட்டில் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுக்கு நான் வெறும் பவர் பேக் மட்டும் தான் நான் கொடுக்குறது. அவனுக்கு நான் சாப்பாடே கண்ணில் காட்டினது கிடையாது. எந்த ஒரு கறி மீன் எதுவும் கண்ணில் காட்டினது கிடையாது. பவர் பேக் மட்டும் தான் நான் கொடுக்குறது அவனுக்கு. ஃபுட்டாக ட்ரை ஃபுட்டு. அந்த ட்ரை ஃபுட்டை வந்து நான் என்ன பண்ணேன், கப்பில் அந்த மவுத்தில் உள்ளே போட்டு அதை கொடுத்தேன். அது உள்ளே போய் சாப்பிட ஆரம்பித்தான். அப்படியே சாப்பிட்டு இப்போ மாஸ்க்குன்னா பயம் இல்லை. பட் இப்போ மாஸ்க்கை வந்து 1 hour 2 hour மாட்ட சொன்னால் அடம் பிடிக்கிறான். அதுக்கு தான் இன்றைக்கி நான் போட்டு விட்டுக்கிறேன். மினிமம் இன்றைக்கி 2-3 hours அவன் மாஸ்க் போட்டே தான் வைப்பேன். தண்ணி குடிக்க சாப்பாடுக்கு மட்டும் அவர் அவுத்து விட போகிறேன். மற்றபடியே அவர் திருப்பி போட்டு வச்சுட்டு லாக் பண்ணிவிடுவேன். இதோட பேஷன் அமைதியாக இருக்குதா, ரொம்ப காமாக மாறுதா சொல்லிட்டு பார்க்கறதுக்கான இப்போ அவர் பிரேஸ் திறக்கலாமா, வீட்டை விட்டு வெளில போய் தந்துடலாமா தான் ட்ரை பண்ணின்னு இருக்கிறார் அவர் சாரு. வேறு ஒன்று இதை பாருங்கள். பிரசிலா குட் பாய், குட். அமைதியாக படுக்கணும். மாஸ்க்கை கழட்டக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி அமைதியாக மாஸ்க் கழட்டாமல் அதுக்கு பழகிச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது ஃபியூச்சரில். அதனால் இந்த ட்ரைனிங் முக்கியமாக ஒரு 2-3 ட்ரைனிங் டாகுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக. பிரசிலா செட், குட் பாய், லே டவுன், வெரி குட் பாய், வெரி குட். கம்முன்னு படுக்கணும். சும்மா மாஸ்க் அவுட்ரு ட்ரை பண்ணி நிற்கிறேன். படு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நான் இது குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு 2-3 hours இதை நான் மாஸ்க் போட்டு தான் இருப்பேன். அவுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் அவுப்பேன் நான் கண்டிப்பாக. பாய்.